வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாம திருக்குறள் எனும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி கற்றுக்கொள்ள போறோம். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் இருக்கு. ஒவ்வொரு குறளும் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சிறிய அறிவுரை மாதிரி. இப்போ நாம முதல் 10 குறளை பார்ப்போம். அவையெல்லாம் கடவுளை பற்றியது. வாங்க கேட்கலாம். வணக்கம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் அகரம் என்பது எப்படி முதன்மையோ அதுபோல உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் ஆதி பகவனே முதன்மையாவான். இப்போ குறள் 2 தெரிஞ்சிக்கலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதன் பொருள் என்னவெனில், மிகவும் கற்றாலும் அதனால் என்ன பயன்? அறிவு குறைந்தவன் தன்னை விட அறிவு வடிவமாய் விளங்கும் கடவுளின் நல்ல வடிவமான பாதங்களை தொழாமல் இருந்தால் அந்த கல்வி பயனற்றதாகும். சரி, எல்லோரும் வாருங்கள், ஒன்றாய் நாம் குறள் 3 பற்றி தெரிந்து கொள்வோம். வா மயில், நீயும் என் நண்பர்களுடன் சேர்ந்து அமைதியாக கேள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதன் பொருள், கடவுளை உண்மையுடன் நினைத்து வழிபடுபவர்கள் அவரது அருளால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வார்கள். 4வது குறள் என்னது? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இதன் பொருள் என்னவெனில், விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நிற்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. இங்கு நாம் 5வது திருக்குறளை பற்றி பேசலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் பொருள் என்ன உனக்கு தெரியுமா? இந்த குறள் மிகவும் ஆழமான கருத்துடையது. இங்கு இருள் என்பது அறியாமையையும், பொருள் சேர் புகழ் என்பது உண்மை ஞானத்தையும், அதாவது அறிவையும் குறிக்கின்றது. இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு அவனது உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவர்களிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை இரண்டும் சேருவதில்லை. இதுவே இதன் பொருளாகும். நண்பர்களே, இன்று நாம் தெரிந்து கொள்வது குறள் 6. இது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை கற்றுத்தரப்போகிறது. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது இதன் பொருள், மெய் என்பது எமது உடல், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் ஆசைகளை வென்று, அதாவது ஆசைகளை அழித்து நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்தவர் நீண்ட காலம் ஆயுள் கூடி நன்றாக வாழ்வார் என்கிறார் திருவள்ளுவர். இன்றைய நாளில் நாம் குறள் 7 பற்றி தெரிந்து கொள்வோம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதன் விரிவான விளக்கம், எவருடனும் ஒப்பிட முடியாத நிகரற்றவராகிய இறைவனின் திருவடிகளை பற்றி
சிந்தித்து அவரை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே மனதில் ஏற்படும் துன்பங்கள், கவலைகள் மற்றும் பிறவித் துயரங்களிலிருந்து முழுமையாக விடுபடுவது சாத்தியமாகும். இறைவனை சேராதவர்களுக்கு மனக்கவலை நீங்கி அமைதி பெறுவதென்பது மிகவும் கடினமான செயலாகும். ஆகவே ஒப்பற்ற கடவுளின் திருவடிகளை சேர்ந்தால் அன்றி மனக்கவலையை போக்குவது எளிதல்ல. இதுவே குறள் 7 சொல்வதாகும். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. இதன் பொருள், அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்க்கு அல்லது அவர் காட்டும் நல்வழியில் நடப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்கள் பிறவியாகிய அல்லது துன்பங்கள் நிறைந்த கடலை நீந்தி கடப்பதென்பது மிகவும் கடினமாகும். இங்கே ஆழி என்பது கடலையும் நீத்தல் என்பது கடப்பதையும் குறிக்கிறது. அந்தணன் என்ற சொல் குளிர்ந்த இறைவனையும், அதாவது அருளுடையவனையும், சான்றோன் அல்லது செந்தன்மை பூண்டொழுகும் கடவுளை குறிக்கிறது. அடுத்து நாம் குறள் 9 பற்றி அறியலாம். ஓ, வாமையில் ஏதாவது செய்தி கொண்டு வந்துள்ளாயா? உங்களை பார்த்து 9வது குறளை பற்றி தெரிந்து கொள்ள கோயிலில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறள் 9 என்ன சொல்லும்? தத்தா கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். குறள் 9 என்ன சொல்லும்? தத்தா கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா. வந்து உட்காருங்க. குறள் 9 பார்ப்போமா? கோளில் பொறியில் குணவிலவி என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஆம், கடவுளுக்கு 8 குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனை வணங்க வேண்டும். பார்வை இல்லாத கண், கேட்காத செவி இருப்பது எப்படி பயனில்லையோ அதே போல இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயனில்லை. குறள் 10 பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதுவே 10வது திருக்குறள் ஆகும். இதன் பொருள், இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. அதாவது பிறப்பு இறப்பு என்னும் பெரிய கடலை கடந்து முக்தி, அதாவது விடுதலை அடைய இறைவனின் திருவடிகளை பற்றி நிற்பதன் அல்லது அவரை சரணடைவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தின் முடிவில் இறைவனை சேராதவர்களுக்கு நிலையான விடுதலை இல்லை என்பதை தெளிவாக கூறுகிறார். இன்று நாம் திருக்குறளின் முதல் 10 குறள்களை கற்றுக்கொண்டோம். அது நமக்கு கடவுளை நினைக்கவும் நல்ல வழியில் வாழவும் சொல்லுது. நாம அவங்க சொன்னதை நினைச்சு நல்லவர்களாக இருப்போம். இந்த மாதிரி இன்னும் ரொம்ப அழகான கதைகள்